என்ன அப்பளம் பொரிக்கிறவளை இன்னும் காணோம். சரி போய் பார்ப்போம். அடி அடி என்ன அடி 2 அப்பளம் பொரிக்க 2 எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிற. ரேஷன் கடையில் வாங்குறேனே மாலை மாட்டேங்குது. இதை பத்தாத வரைக்கும் பக்கத்து கடையில் போய் 2 லிட்டர் எண்ணெயை வாங்கிட்டு இருக்கேன். என் புருஷனுக்கு வேறு பிபி கொலஸ்ட்ரால் மாதிரி ஏறி கிடக்குது. பார்த்து ஊற்றுடியம்மா. இதோ கம்மி பண்ணிடுங்க. என்னத்தை போய் ஆடிய சின்ன பொட்டு இந்த வீட்டு கதையை கேள. 2 அப்பளம் பொரிக்க 2 எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிறாடி. இப்படி பண்ணால் நாளை பின்ன எப்படி விளங்கும் வீடு? சேமிப்பு எப்படி பண்ணுறது? என் வீட்டு கதை இது, உன் வீட்டு கதை என்னையோ. பார்த்து சூதானமாக இருந்துக்கம்மா. கொஞ்சோண்டு தான் எண்ணெயை ஊற்றுனேன். அதை போய் பக்கத்து வீட்டில் படம் பேசிகிட்டு இருக்குது. வரட்டும் அந்த மனுஷன். வந்ததுக்கப்புறம் 2ல் 1 பார்க்குறேன். சின்னவனே இங்கே வாயா. என்னப்பா உன் பொண்டாட்டி என்னன்னா 2 அப்பளம் பொரிக்க சொன்னால் 2 எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிறா. ரேஷன் கடையில் வாங்குற எண்ணெய் பற்ற மாட்டேங்குதுன்னு நம்ம கடையில் வாங்கிட்டு இருக்கிறோம். குடும்பம் இதெல்லாம் கொஞ்சம் தெரிய வேணாமா? நீ காலையில் போயிட்டு நைட்டு மாடா உழைச்சி ஓடா உழைச்சி வர நீ கொஞ்சமாவது குடும்பம் தெரியுதா? இன்றைக்கி என்ன போகுது, நாளைக்கு என்னென்னலாம் போகுமோ தெரில. கொஞ்சம் பார்த்து பக்குவமாக எடுத்து சொல்லியா. என்னங்க என்னங்க இங்கே வாங்களே, கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும். இன்றைக்கி ஏதாவது ரெண்டு முடிச்சோம். அது இப்படியே போயிட்டுருக்கக்கூடாது. உட்காருங்க. இன்றைக்கி என்ன தெரியுமாங்க நடந்துச்சு? அப்பளம் முழிக்க சொன்னாங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் அதிகமாக ஊற்றிட்டேன். அதை என்கிட்ட சொன்னாங்க, நான் மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதை போய் பக்கத்து வீட்டில் எல்லாம் குறைஞ்சி பேசுகிறாங்க. இது என்னங்க அர்த்தம்? எனக்கு ஒன்றும் புரியலை. இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தால் என்னை கொண்டு போய் எங்கள் அம்மா வீட்டில் விட்டுருங்க. இதை நீங்கள் கேட்குற மாதிரி இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா என்னை எங்கள் அம்மா வீட்டில் விட்டுருங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.